மாஞ்சாலம் கிராமம் ராகவேந்திர சுவாமிகளுக்காக அவருக்கு உரிமையாக்கப்பட்டதோட போன வீடியோல பார்த்திருந்தோம். அதோட தொடர்ச்சி இப்ப பார்க்கலாம். ராகவேந்திர சுவாமிகள் மாஞ்சாலம் கிராமத்துக்கு போறதுக்கான ஏற்பாடுகளை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. நவாப் சித்தி மசூத் கானோட கட்டளைப்படி வெங்கண்ணா எப்பவும் சுவாமிகள் கூடயே தான் இருக்காரு. ஆனா ராஜ்ய பரிபாலனும் நல்ல விதமா பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு சுபயோக சுபதினத்துல மாஞ்சாலம் கிராமத்துல தன்னோட பாதங்களை பதிக்கிறாரு சுவாமிகள். மற்றவங்களோட கண்களுக்கு அது ஒரு பீடபூமியா தெரியலாம், ஆனா அதோட மகிமையில் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அது எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ராகவேந்திர சுவாமிகளுக்கு குலதெய்வம் திருமலை வெங்கடேசன். இப்போ வெங்கடநாதரை அவதரிச்சிருக்கிறதும் அவரோட அருளால் தானே. இந்த பிறவிலையும் அவருடைய பேர் வெங்கடநாதன் தானே. போன பிறவியில ஸ்ரீ வியாசராஜரா அவர் அவதரிச்சிருந்தப்போ கூட 12 வருஷங்கள் திருமலையிலே இருந்து பூஜைகள் செய்திருக்காரு. அப்படிப்பட்ட வெங்கடாஜலபதிக்கு மாஞ்சாலம் கிராமத்துல ஒரு ஆலயம் உருவாக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அதே மாதிரி அதுக்கான ஆலயத்தையும் உருவாக்குறாங்க. மாலை நேரங்களையும் ஓய்வு நேரங்களையும் மாஞ்சாலம் கிராமத்தை சுத்தி வருது ராகவேந்திர சுவாமிகளுடைய வழக்கம். சில நாட்கள்ல திவான் வெங்கண்ணாவும் கூட போவாரு. இப்படி ஒரு நாள் போயிட்டு இருக்கும் போது அவர் கேட்கிறாரு, சுவாமி எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னதும், என்ன வெங்கண்ணா கேள் அப்படிங்கிறாரு. மாஞ்சாலம் கிராமம் ரொம்ப செழிப்பானது இல்ல அப்படின்னு நான் அன்னைக்கு சொன்னப்போ, நீ நினைக்கிற மாதிரி இல்ல, அது நான் குறிப்பா கேட்கறதுக்கு பல காரணங்கள் இருக்கு, சமயம் வர சொல்றேன்னு சொன்னீங்க இல்லையா, ஆமா அது இப்ப கேக்குறியா அப்படின்ட்டாரு. கேட்கறதுக்கு ஆவலா இருக்கேன் அப்படின்னதும், நாம இப்ப அங்க போயிட்டு இருக்கிறதே அதுக்காகத்தான் அப்படிங்கிறாரு. இது கேட்டு வெங்கண்ணாவோட முகத்துல அவ்வளவு சந்தோஷம். 2 பேரும் பேசிக்கிட்டே துங்கபத்ரா நதிக்கரைக்கு வந்துடுறாங்க. நதிக்கரையில ஒரு குறிப்பிட்ட இடத்துல ராகவேந்திரன் நிக்கிறாரு. திவானை பார்த்து, வெங்கண்ணா இந்த இடத்த தோண்ட சொல்லு அப்படிங்கிறாரு. அந்த இடத்துல உடனே தோன்றதுக்கு வெங்கண்ணாவும் ஏற்பாடு பண்றாரு. அந்த பூமிக்கு அடியில ஒரு பீடம் ஒண்ணு தெரியுது. சுவாமி ஏதோ பீடம் இருக்கு அப்படின்னதும், இருக்கு அதுதான் பலிபீடம் அப்படிங்கிறாரு. மேற்கொண்டு தோண்ட சொல்லணுமா அப்படின்னு கேட்கிறாரு. வேண்டாம், இந்த பலிபீடம் இருக்கு இல்லையா, இது சாதாரண பீடம் கிடையாது, அதோட சிறப்புகளை சொல்றேன் கேளு. முதல் யுகத்துல நான் பிரகலாதனா இருந்தப்போ இந்த இடத்துல யாகம் செஞ்சிருக்கேன் அப்படின்னதும் ரொம்ப ஆனந்தப்படுற வெங்கண்ணா, அப்படிப்பட்ட இடத்த நான் பார்த்ததே பெரிய பாக்கியம் சுவாமி அப்படிங்கிறாரு. துவாபர யுகத்துல பாண்டவர்கள் அஸ்வமேத யாகம் செஞ்சதுக்கு அப்புறமேலு திக்விஜயம் புறப்பட்டாங்க. அப்போ வர்றப்போ பாண்டவர்களுக்கும் அனுசால்வன் அப்படிங்கிறவனுக்கும் யுத்தம் ஏற்பட்டுச்சு. வில்லுக்கு ஒரு விஜயனா இருக்கிற அர்ஜுனன் உட்பட பாண்டவர்கள் யாராலையுமே அனுசால்வனை வெல்லவே முடியல. அதுக்கு காரணம், அனுசால்வன் நின்று யுத்தம் பண்ணிட்டு இருந்த இடம் இந்த யாகம் செய்த இடம் தான். அதனாலதான் பாண்டவர்களால அவனை ஜெயிக்கவே முடியல. ஆனா பாண்டவர்கள் கூடவே இருந்த கிருஷ்ண பரமாத்மா இதை யூகிச்சிடுறாரு. ஏன்னா கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில அரக்கர்கள நான் பிரகலாதனா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா, அவருக்கு எல்லாமே அப்ப தெரிஞ்சிருக்கும். அவரோட ஒரு அம்சம் தானே பிரகலாதனும். அந்த இடத்தோட மகிமையை உணர்ந்த கிருஷ்ண பரமாத்மா அனுசால்வனா அந்த இடத்தை விட்டு போகிற மாதிரி அவருடைய யுக்தியை பயன்படுத்தி செய்யறாரு. அந்த பூமியை விட்டு அவன் நகர்ந்ததுமே அனுசால்வனை ரொம்ப சுலபமா அர்ஜுனன் வெற்றி பெற்றான். அப்படிப்பட்ட மகிமை வாய்ந்த இடம் தான் இந்த பலிபீடம் அப்படிங்கிறாரு. இந்த இடத்துல இருந்தா எந்த தோல்வியுமே இல்ல, நினைத்த காரியம் நடக்கும், சர்வ மங்களம் எங்கேயும் நிறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறாரு. இப்படிப்பட்ட இடத்துல தான் என்னோட பிருந்தாவனம் அமையணும் அப்படின்னு நான் விரும்புறேன். இப்ப புரியுதா நான் எதுக்காக மாஞ்சாலம் கிராமத்தை குறிப்பா கேட்டேன்னு அப்படின்னு அவர் சொல்லி முடிச்சதும் உடல் சிலுக்க வெங்கண்ணா தன்னை மறந்து நின்றுட்டு இருக்காரு. திரும்பவும் வெங்கண்ணான்னு ராகவேந்திர சுவாமிகளை அழைக்கவும், தன் நிலைக்கு வந்த வெங்கண்ணா, இனி நான் என்ன செய்யணுங்கிறத சொல்லுங்க, நான் செய்ய காத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. தனக்கு பிருந்தாவனம் அமைக்க எதை போன்ற கல் வேணும் அப்படிங்கிற விவரத்தை எல்லாம் வெங்கண்ணா கிட்ட ராகவேந்திர சுவாமிகள் குறிப்பிடுறாரு. அப்படியே செய்யறேன் அப்படின்னு திவானை சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. சுவாமிகளோட மனசுல வேறொரு எண்ணம் இருந்துச்சு. அதாவது மாஞ்சாலம் கிராமத்தை நவாப் கிட்ட இருந்து வாங்கிட்டாலும் அந்த கிராம தேவதை கிட்ட அனுமதி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு மனசுல ஓடிட்டு இருந்தது. இதை தொடர்ச்சி அடுத்த வீடியோல பார்க்கலாம்.